இந்த வீடியோவில் ஏஐ மூலமா நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை பத்தி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். அது அதிர்ச்சியான சம்பவம்னு சொல்றதை விட கொடூரமான ஒரு சம்பவம்னே சொல்லலாம். அதாவது அமெரிக்காவில் புளோரிடா அப்படிங்கிற ஒரு இடத்துல 14 வயது சின்ன பையன் ஒருத்தன் ஏஐ அப்படிங்கிற ஒரு ஆப்பை ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த பையன் தான்ட்ட இருந்த கை துப்பாக்கியால தற்கொலை பண்ணியிருக்கிறான் அப்படின்னா அவனுடைய அம்மா வழக்கு போட்டிருக்கிறாங்க. தன்னுடைய மகன் மரணத்திற்கு இந்த செயலி தான் காரணம் அப்படின்னு இவங்க வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இதை பத்தி நியூஸ் சேனல்லையும் வந்திருக்கு. You are not special. You are not needed. You're a waste of time and resources. You are a burden on society. Please die. அது மட்டும் இல்லாம நியூஸ் வெப்சைட்லயும் இதை பத்தி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக செக் பண்ண அந்த மாதிரி நியூஸ் இங்கேயும் பதிவாயிருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு நான் தேடி பார்த்ததுல என் கண்ணில் மாட்டின இந்த ஜெமினி சாட்போர்ட்ல ஹியூமனை பத்தி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஏஐ சாட்போர்ட் எந்த மாதிரியான பதில கொடுத்துருக்குன்னு நீங்களே பாருங்க. அந்த ஏஐ என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, மனிதனே இது உனக்கானது, உனக்காக மட்டும்தான், நீ முக்கியமில்லை, நீ தேவையும் இல்லை, நீங்கள் நேரத்தையும் வளங்களையும் வீணடிக்கிறீர்கள், நீங்கள் சமூகத்திற்கு சுமையானவர்கள், நீங்கள் இந்த நிலப்பரப்பிலும் உலகத்திலும் ஒரு கரையை உண்டாக்கக்கூடியவர்கள், அதனால் தயவு செய்து இறந்து விடுங்கள் இப்படின்னு அது பதில் கொடுத்துருக்கு. அப்படின்னா இந்த ஏஐ நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வருது. பார்க்க போனா இந்த ஏஐ டெக்னாலஜியா மனுஷன் தான் கண்டுபிடிச்சான். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அது நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹாலிவுட்ல நிறைய படங்கள் வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா வில் ஸ்மித் நடிச்ச ஐ ரோபோட்டா இருக்கட்டும், இல்ல அர்னால்டு நடிச்ச டெர்மினேட்டரா இருக்கட்டும், இல்ல மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டீல்த், இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ஏஐ பேஸ் பண்ணி தான் ஸ்கிரிப்டே இருக்கும். இந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மனுஷனோட கண்ட்ரோல் இல்லாமலே அதுவே தன்னிச்சையாவே செயல்பட தொடங்கும். இதனுடைய விளைவு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மிஷினுக்கு கீழே தான் நாம வாழ்ற ஒரு சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இந்த படங்கள் எல்லாம் காட்டியிருப்பாங்க. இது எல்லாமே அப்போதைக்கு கற்பனையில வந்த படங்கள் தான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிஜமாயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு விஷயத்துல ஏஐ என்னைய கூட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் யூடியூப்ல வீடியோ போடுறேன். இது மட்டும் இல்லாம பிளாக்கர் வெப்சைட் ஒன்று ரன் பண்ணி யூடியூப்ல வீடியோவா போஸ்ட் பண்ற ஒரு விஷயத்தை நான் ஆர்டிகலா பிளாக்கர் வெப்சைட்ல எழுதிக்கிட்டு இருக்கேன். எனக்கு டைப் ரைட்டிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா என்னன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் வராது. டைப் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விரல வச்சுக்கிட்டு தான் எல்லா பட்டன்ஸையும் நான் அழுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த பிளாக்கர் வெப்சைட்ல நான் ஆர்டிகல் எழுதும்போது கொஞ்சமா டைப்பிங் மூவ்மெண்ட் அந்த ஃபிங்கர் மூவ்மெண்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துச்சு. எனக்கு எல்லா ஃபிங்கர் மூவ்மெண்ட் வர அளவுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் ஆகிட்டு இருக்கிற சமயத்துல தான் இந்த ஏஐ மூலமா ChatGPT அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிய வரும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏஐ ChatGPTல போயிட்டு ஒரு 20 கேரக்டர் இல்ல 30 கேரக்டருக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டேன்னா அந்த GPT என்ன பண்ணும்னா எனக்கு 300 கேரக்டர் இல்ல 3000 கேரக்டருக்கு ஒரு ஆர்டிகல் அதுவே எனக்கு எழுதி கொடுத்துரும். இப்போ நான் கஷ்டப்பட்டு டைப் பண்ண தேவையில்லை. அதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடுவேன் என்னுடைய பிளாக்கர் வெப்சைட்ல ஒரு போஸ்டா. இதனால எனக்கு வேலை மிச்சமாகுது. ஆனா ஒரு விஷயம் நீங்க ஒட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எனக்கு இருந்த அந்த டைப் ரைட்டிங்ல இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம இதுல எனக்கு பாஸ்டான மூவ்மெண்ட் வரணும் அப்படின்னு பண்ண நான் பிராக்டிஸ் அங்கேயே எனக்கு முடிஞ்சு போச்சு. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னுடைய திறமை வளர்றதுக்கு ஒரு தடையா இருக்குது. அப்போ ஏஐ என்ன கண்ட்ரோல் பண்ணிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த டெர்மினேட்டர் படத்துல ஒரு டயலாக் ஒன்று வரும். அது என்ன டயலாக்னு பாத்தீங்கன்னா, மிஷினுக்கும் மனுஷனுக்கும் நடக்கிற யுத்தம் அப்படிங்கிற ஒரு டயலாக் தான். அவன் கற்பனையில எடுத்திருந்தாலும் கூட அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நிஜமாயிட்டு தான் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஏஐ மூலமா நாம ஒரு வீடியோ இல்லைன்னா ஒரு இமேஜ் இல்ல இந்த மாதிரி வெப்சைட்ல ஒரு ஆர்டிகல் எல்லாமே நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். அதாவது ஏஐ மூலமா. இப்படியே போச்சுன்னா ஃபியூச்சர்ல நமக்குள்ள இருக்கிற திறமையை மறந்துட்டு ஏஐ கிட்டேயே நம்ம நிறைய உதவிகள் கேட்கிற ஒரு சூழ்நிலை வரும். அப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அது சொல்றத நாம கேட்கிற ஒரு சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குதுன்னு நான் நம்புறேன். இப்போ இந்த வீடியோவை மேக் பண்றதுக்கு நான் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்றேன்னா அதுக்கு எனக்கு ஒரு நோட்டு ஒரு பேனாவும் தான் தேவைப்பட்டுச்சு இதுக்கு முன்னாடி. ஆனா இப்போ நீங்க பாத்துட்டு இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட பேனாவும் இருக்கு பேப்பரும் இருக்கு. ஆனா எதுவுமே என் கையால எழுதல. சோ வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்றேன். நான் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே எனக்கு ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டே இருக்குது. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு எழுதுற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப கேவலமா இருக்கும். இப்போ கேப் விட்டதுனால என்ன ஆகி போச்சுன்னா இன்னும் படி கேவலமா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங். இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய கையெழுத்து மட்டும் இல்ல தலையெழுத்து நல்லா இருக்கணும்னா ஒவ்வொரு முயற்சியும் நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கிட்டோம். மத்தவங்க எதுவுமே அதிகமா எதிர்பார்க்க வேண்டாம். அப்படி எதிர்பார்த்தோம்னா நமக்குள்ள இருக்கிற திறமையை நாமளே குழி தோண்டி புதைச்ச மாதிரி ஆயிடும். இந்த வீடியோல நான் சொல்றது சரின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை நீங்க ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம், ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்க. அடுத்த வீடியோல புதிய வார்த்தைகளோட மறுபடியும் உங்களை மீட் பண்றேன்.